ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கோங்க. இது ஒரு ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம மணற்கேணி எக்ஸாம் எழுதியிருப்போம். மணற்கேணி எக்ஸாமில் எழுதினவங்களுக்கு எப்போ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. மணற்கேணி எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ரிசல்ட் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நாளைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சமயத்துலேயே நம்ம அன்பு கரங்கள் திட்டத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அன்பு கரங்கள் திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதில் ஒரு சில பேருக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் இதை பற்றின மெசேஜ் போட்டிருப்பாங்க. சில பேருக்கு தான் இந்த ட்ரைனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அது வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ இல்லை கால் பண்ணி கோஆர்டினேட்டர் சொன்னாரோ, எதுவாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ட்ரைனிங் கூப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக போங்க. இது ரொம்ப செலக்டடான மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒர்க் இன்னும் நிறைய பேருக்கு வரும். ஃபஸ்ட்டு பேட்ச் அப்படிங்கிறதால சில பேருக்கு மட்டும்தான் வந்திருக்கும். ஒருத்தவங்கள இல்லை 2 பேர் இல்லை 3 பேர் அந்த மாதிரி தான் கூப்பிட்ருப்பாங்க ஒரு பிளாக்குக்கே. அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க அடுத்த ட்ரைனிங் அப்போ. ஸோ உங்களை கூப்பிட்ருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணிடுங்க. அடுத்த விஷயம் ஹைடெக் லேபு திரும்பவும் வேக்கன்சி வருமா? போன டைமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்கில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கோவை பற்றின நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய வேக்கன்சி இருக்குது. எம்எஸ் ஒர்க் பார்க்குறவங்க ஹைடெக் லேபு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அங்கே குறைவாக இருக்காங்க. நிறைய பேர் ஜாப் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹைடெக் லேபில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா இந்த வேக்கன்சி இன்னும் கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜூன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜூனில் தான் ஃபில் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் அதை பற்றி அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. ஸோ வேக்கன்சி இருக்குது. இந்த ஜாப் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டால் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஸ்கூலில் அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் கம்மினா இன்னும் ஒரு 2-3 ஸ்கூல் சேர்த்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பிள்ளைங்களுக்கு மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. சம்டைம்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் வரல அப்படின்னா அந்த ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். எம்எஸ் ஒர்க் லேப் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ் ஒர்க் பார்க்குறதுக்குன்னு சில பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு வேளை அந்த ஸ்கூலில் இல்லை வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே சேர்த்து நீங்கள் தான் பார்க்கணும். அதனால் ஒர்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி நான் செய்கிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் விரைவிலேயே உங்களுக்கு வரும். ஆனால் இப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்துட்ட பிறகு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறத விட முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஜாப் இருக்குதுன்னு சொன்னாங்களே, வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னாங்களே, அப்போ கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்கள தான் அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் அந்த போஸ்டிங் போயிட்டு இடம் சூஸ் பண்ணுறதுல இடம் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வேக்கன்சி இருந்து திரும்பவும் கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஹைடெக் லேப் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கான பதிலாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஜாப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? நான் முதல்வன் திட்டம் மூலமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரி கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் சில இடங்களில் கோவையில் பொள்ளாச்சியில் நடந்துச்சு. அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆலமுண்டியில் நடத்தியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லம் தேடி கல்வியும் நான் முதல்வன் திட்டமும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லம் தேடி கல்வி பேசிக்கான எஜுகேஷன் கொடுக்குது அப்படின்னா நான் முதல்வன் திட்டம் திரும்பவும் அடுத்து அவங்களோட கரியர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு உயர்கல்வி வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாபும் தன்னார்வலர்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. தன்னார்வலர்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரியர் கைடன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து நீங்கள் இப்போ 12th முடிச்சிருக்கீங்களா, அடுத்து என்ன நீங்கள் படிக்கலாம், எங்கே படித்தனா எப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடித்த பிள்ளைங்களை கைடன்ஸ்
கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்கிற மாதிரி. ஸோ இந்த ஜாப் எல்லாமே வந்து டெம்பரவரியான ஜாப் தான், பெர்மனெண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க காலேஜ் சேர்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில இடங்களில் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சொல்லிகிட்ருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் வந்து கல்லூரி கனவுகள் அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு பிளாக்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த கல்லூரி கனவுகளில் நம்ம செலக்ட் பண்ணுற மாணவர்களுமே வந்து பார்த்தோன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அவங்க வந்து அவங்களோட ரிலேஷனுடைய பாதுகாப்பில் வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு அடுத்து கல்லூரி எப்படி போகணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது அன்பு கரங்கள் திட்டம்லேயும் வந்து இதே மாதிரி தான். நான் முதல்வனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர் ஆகுவாங்க. அதில் வந்து இதுதான் இல்லாமல் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் படிக்கலாம், இல்லை வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு படிக்கலாம், பேக் எக்ஸாம் படிக்கலாம், எஸ்எஸ்சிக்கு வந்து படிக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா எந்த டிகிரி வந்து முடிக்கணும், இந்த மாதிரியான வழிகாட்டி இது ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டு மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ கூட நான் முதல்வன் திட்டத்தில் படித்த நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே வந்து போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒர்க்கு தன்னார்வலர்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் சொல்லலை, எல்லா ஒர்க்குமே எல்லா இடங்கள்லையும் சொல்ல மாட்டாங்க. சில இடங்களில் மட்டும் சொல்கிறாங்க, தேவையான தன்னார்வலர்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு 15 நாளோ 20 நாளோ இல்லை 1 மாதமோ 2 மாதமோ ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதோட சேலரி கொடுத்து முடிச்சிடுறாங்க. தென் ஆதார் ஆப்ரேட்டர் ஒர்க்குக்காக தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க இல்லையா, எமிஸும் அந்த ஆதார் ஆப்ரேட்டர் ஒர்க்கும் ஒன்றா வந்திருக்கும். அதாவது ஹைடெக் லேபும் ஆதார் ஆப்ரேட்டர் ஒர்க்கும். ஆதார் ஆப்ரேட்டர் ஒர்க் வந்து நம்ம அது பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து நிறைய பேர் நம்ம முடிச்சிட்ருப்போம். திரும்பவும் அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆதார் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒர்க் இல்லைன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களது வந்து அப்டேட் பண்ணணும். சில பேர் வந்து வெளியில் கூட போயிட்டு அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூலில் போய்ட்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகட்டும், அதாவது ஜூலையில் திரும்பவும் வந்து ஒர்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா லிஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்தே கொடுப்பாங்க, அதை மட்டும் நம்ம போயிட்டு பார்த்தோன்னா போதும். அதுக்கப்புறம் பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ்க்காக ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வரப்போகுது. அதுதான் மேபி அடுத்த பணியாக வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் முதல்வன். அடுத்தது இந்த பிளாக் லெவல் கரியர் கைடன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் தான். உங்களுடைய கோஆர்டினேட்டர் தான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் தெரியப்படுத்துவார். எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணணும், அதுக்கு எக்ஸாம் இருந்தால் எப்படி வந்து எக்ஸாம் வைப்பாங்க, மொபைல்லையா இல்லை வந்து வேறு ஏதாவது ஸ்கூலில் போயிட்டு எழுதணுமா அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லித் தருவாங்க. அதனால தான் நீங்கள் லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறது. அப்படி நிறைய பேரால் செக் பண்ண முடியலனாலும் தன்னார்வலர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து இந்த பிளாக்ல வந்திருக்கா, அப்போ நம்ம பிளாக்லேயும் வருமா வராதா அப்படிங்கிறத அவங்கவுங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுடைய சக தன்னார்வலர்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜை வந்து ஷேர் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து ஏதாவது ஜாப் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டு எப்படி அப்ளை பண்ணுன்றதெல்லாம் கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கூடுதலாக தகவல் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.